வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஜாவா சுருளி அப்படிங்கறத இப்ப லேட்டஸ்டா பரபரப்பா எல்லாரும் பேசுறது. ராஜ்கமல் சார்பாக 2 படத்துக்கு டைட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஜாவா சுருளி, இன்னொன்னு உள்ளேன் ஐயா. இந்த கமல்ஹாசன் அருண்குமார் இந்த காம்பினேஷன், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க SU அருண்குமார் டைரக்ஷன்ல வரக்கூடிய படத்துக்கு ஜாவா சுருளி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இது மதுரையில இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டரை பத்தின படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன மாதிரி பேரா இருக்கும், எப்படிப்பட்ட டைட்டிலா இருக்கும்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்ப ஜாவா சுருளி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்களாம். அதாவது ராஜ்கமல் 2 பேரை 2 டைட்டில பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேத்திக்கு சித்ரா லட்சுமணன் பிரேக் பண்ணியிருக்காரு. முன்னாடி எல்லாம் வலைப்பேச்சு பிரேக் பண்ணுவாங்க, இப்ப வர வர சித்ரா லட்சுமணன் தான் பிரேக் பண்றாரு. அவர் தான் ஒரே நேரத்துல கமல்ஹாசன் 2 படம் பண்ண போறாரு. ஒன்னு அருண்குமார் படம், இன்னொன்னு அன்பறிவு படம். 2மே சைமல்டேனியஸா எடுக்க போறாங்கிற மாதிரி அந்த ஒரு பதிவை சொன்னாரு. அருண்குமார் படம் தான் முதல்ல வரப்போகுதுங்கிற அந்த விஷயத்தையும் சொன்னாரு. இப்ப ஜாவா சுருளி, உள்ளேன் ஐயா 2 டைட்டில் சொல்லியிருக்காரு. இந்த ஜாவா சுருளின்னு கேட்டாலே ஒரு ரவுடியுடைய பெயர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய இந்த இவரோட பேட்டிலாம் பார்ப்போம், கிரைம் செல்வராஜ் பேட்டிலாம் பார்க்கும்பொழுது அவர் ஏராளமான இந்த மாதிரியான ரவுடிகளுடைய கதையெல்லாம் சொல்லுவாரு. அந்த ஜாவா சுருளின்னு கேட்கும் பொழுது ஒரு அந்த மாதிரி தான் தெரியுது. அது ஒண்ணு. 2வது உள்ளேன் ஐயா அப்படின்னு ஒரு டைட்டில். இந்த உள்ளேன் ஐயாங்கிறது ரொம்ப பழைய டைட்டிலா இருக்கு, ஒன்றும் பெருசா பவர்ஃபுல்லா இல்லை. அப்படிங்கும் பொழுது என்னடான்னு பார்த்தா 2015 ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது கமல்ஹாசனுடைய அடுத்த படம் உள்ளேன் ஐயா அப்படின்னு தினத்தந்தியில ஒரு செய்தி வந்திருக்கு 2015. அப்ப இது பழைய நியூஸ். இந்த உள்ளேன் ஐயாங்கிறது பழைய நியூஸ், அதை வைக்க போறது கிடையாது. ஆனா அந்த ஜாவா சுருளி அப்படிங்கிறது புதுசா லேட்டஸ்டா பதிவு பண்ணியிருக்காங்க. சில பேர்லாம் பதிவு பண்ணி வைப்பாங்கல்ல, ஏன்னா வேற யாரும் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ணி வைப்பாங்க. அவங்க நண்பர்கள் இல்லை வேற ஒரு கம்பெனி மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா அனௌன்ஸ் பண்றப்ப டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதான் டைரக்டா இவங்க ராஜ்கமல் பதிவு பண்ண மாதிரி பண்ணாம அது வெவ்வேறு விதமான சீக்ரெட் இருக்கு. அதுல நிறைய படங்களுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல பார்த்தா ராஜ்கமல் வழங்கும் உலகநாயகன் கமல்ஹாசனின் விக்ரம்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு நமக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு டைட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க, அது நிச்சயம் இந்த படத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம். அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவான நியூஸ், படமே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருந்து 2 படமும் பண்ண போறாரு, அதுல டைட்டில்லாம் வேற பதிவு பண்ணியிருக்காங்கிறப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. அவர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு, டிடிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருக்காரு. நான் அந்த பேட்டி பார்க்கல. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம உலகநாயகனை பத்தி, அவர் படத்தை பத்தி அவர் நம்ம சஞ்சய் அவர்கள் கொடுத்த பேட்டியை ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அந்த கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன். அது ஒரு ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷத்துக்கு மேல அந்த பெரிய கிளிப்பிங் அது. அதுல எப்படின்னா உங்களுக்கு பிடித்த அந்த ஃபேமிலி டிராமா அந்த மாதிரி படங்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காமெடி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், நகைச்சுவைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நிறைய கேரக்டர்ஸை வச்சு அதுல நடக்கக்கூடிய காமெடி அஃபேர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி பிடித்த படம் அப்படின்னா நான் அதான் ரொம்ப மிரண்டு போய் பார்க்குற படம்னா பஞ்சதந்திரம் தான். எப்படி அந்த படத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கமல் சாரும் கிரேசி மோகன் சாரும் அவங்க எப்படி எல்லாமே எழுதி எடுத்தாங்களா, இல்ல எல்லாமே செட்ல போய் இம்ப்ரவைஸ் பண்ணாங்களா, அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சதந்திரம் படத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. எனக்குமே ஒரு காமெடிங்கிறது அப்படியே எழுதியெல்லாம் எடுத்துட முடியாது. இப்ப நம்ம ஒரு ஆக்ஷன் படம், சண்டை காட்சி எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு சண்டை பயிற்சியாளரை வச்சு பிளான் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப விக்ரம் இன்ட்ரோல் ஃபிளைட் அப்படின்னா அது கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா எடுத்துருவாங்க. அந்த கேமரா எப்படி வரணும், எப்படி ஃபைட் பண்ணணும் எல்லாமே எடுத்துருவாங்க. ஆனா காமெடி அப்படி பண்ண முடியாது. காமெடி நிறைய காமெடி இருக்கு. டயலாக் மூலமா காமெடி பண்ணலாம், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணலாம், பாடி லாங்குவேஜ்ல காமெடி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. காமெடியிலேயே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே காமெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கமல்ஹாசனை பொறுத்தவரை அவர் எல்லா விதமான காமெடியும் பண்ணக்கூடியவர். அவர் தெனாலியில அதை என்னென்ன பயம் இருக்குன்னு அந்த டயலாக்ல சொல்லும் பொழுதே நமக்கு பயமா இருக்கும். அது சிரிப்பும் வரும். ஸோ அது அந்த டைப் ஆஃப் காமெடி பிளஸ் டயலாக்லயே காமெடி பண்ணுவாரு.
அந்த அந்த என்ன சொல்றது வேர்டு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி காமெடி பண்ணுவாரு. பிளஸ் பாடி ஸ்லாப்ஸ்டிக் காமெடியும் பண்ணுவாரு. ஸோ எல்லாமே பண்ணுவாரு. அவர் சஞ்சய் சொன்னது வந்து நல்லா இருந்தது. அதாவது அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அந்த நிறைய கேரக்டர்ஸை வச்சு அதுல நடக்கக்கூடிய காமெடி ஆஃப் எரர்ஸ் பஞ்சதந்திரத்துல பண்ணியிருக்காங்க. அது வந்து எழுதி பண்ணாங்களா இல்ல அங்க போய் இம்ப்ரவைஸ் பண்ணாங்களா? ஏன்னா இந்த முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து அங்க போய் இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எழுதி எல்லாம் எடுக்கலையா. ஒரு ஓவராலா இப்படி வரணும்னு ஒரு ஐடியா மட்டும் இருக்கும், மீதியெல்லாம் அங்க போய் பண்ணலாம். ஸோ அதை வந்து சஞ்சய், அதாவது இந்த சஞ்சய் ஜெனரேஷன் வரை அந்த படம் போய் சேர்ந்துருக்கு அடுத்தடுத்து. அதுதான் பஞ்சதந்திரத்துடைய வெற்றி, கமலஹாசன் கிரேசி மோகன் கூட்டணியுடைய வெற்றி. இன்னைக்கு ஆடி 18 ஆடிப்பெருக்குனாலே அது வந்து ஒரு பாசிட்டிவான நாள். பொன்னியின் செல்வன் வந்து நாவல்ல வந்து வந்தியத்தேவன் அவர் முதல்ல சோழ நாட்டுக்குள்ள வரக்கூடிய நாள். அதாவது ஆடி திங்கள் 18ஆம் நாள் முன்மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூர பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை. அகண்டமான அந்த வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. ஆடி 18ஆம் பெருக்கென்று சோழ நாட்டு நதிகளில் எல்லாம் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடித்திருநாள்னால வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடும். அப்ப வந்தியத்தேவன் வர்றான் அப்படிங்கிறத கல்கி வந்து ரொம்ப பிரமாதமா எழுதியிருப்பாரு. பட் என்ன, இந்த மணிரத்னம் இதை ஸ்கேம் பண்ணி படமா எடுத்து இந்த அதாவது வருஷம் லட்சக்கணக்கான புத்தகம் விற்கும் பொன்னியின் செல்வன் அந்த புத்தக திருவிழாலலாம் மணிரத்னம் படம் எடுத்ததுக்கு அப்புறம் புத்தகமே விற்கிறது இல்லை. 10 புக்கு வித்தாலே பெரிய விஷயங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவர் படத்தையும் சரியா எடுக்கல. அதாவது யாருமே பொன்னியின் செல்வனை வந்து ஒரு நல்ல படம்னோ ஒரு நினைவு கொள்ளல. அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் ஓடி போச்சு. இது வந்து சோழர்களுடைய வரலாறு, தமிழனுடைய வரலாறுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஓட்டிட்டாங்க. செகண்ட் பார்ட் அந்த இதுவும் கிடைக்கல. ஸோ இதுவே ஒரு ஸ்கேம் தான். அது எனக்கு சுத்தமா அந்த ஒரிஜினல் கதையை வந்து காலி பண்ணி தான் எடுத்திருப்பாரு. பட் நமக்கு வந்து அந்த புத்தகம் தான் ஞாபகத்துக்கிறது. இவர் எடுத்ததுல ஒரு காட்சி கூட ஞாபகத்துக்கு இல்லை. நானும் 2 பார்ட்டையும் தியேட்டர்ல போய் பார்த்தேன், FDFS பார்த்தேன். பொன்னியின் செல்வன் புத்தகத்தை பலமுறை படித்த ரசிகருங்கிறதுனால. பட் ஏமாற்றம் தான் மிஞ்சியது மணிரத்னத்தால. ஆனால் அந்த கதை வந்து பிரமாதமா இருக்கும். ஸோ அது இந்த வந்தியத்தேவன் உள்ள வர்ற நாள் ஆடிப்பெருக்குல எப்படி புது வெள்ளம் வந்து காவேரியில வர்றது போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் வந்து இந்த வெற்றி கிடைக்கட்டும், எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கட்டும்னு வாழ்த்துறேன்.